அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/1/2024 செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம். 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம், வாக்குஸ்தானம், பண வரவையும் சொல்லும் இடம். இந்த 2க்கு உடையவன் லக்னத்திலிருந்து 12 வீட்டில் எங்கு இருந்தாலும் அந்த வீட்டிற்கு தக்கபடி பலன் மாறும். எப்படி? மழை நீர் குளத்தில் விழுந்தால் குடிநீர், சேற்றில் விழுந்தால் அசுத்த நீர், குடிக்க முடியாது. அதேபோல் இந்த 2க்கு உடையவன் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த இடத்து பலனையும் சேர்த்து ஒரு உருமாற்றம் ஏற்பட்டு பலன் தருவான். அப்படி என்னென்ன பலன்களை கொடுக்க முடியும், கொடுப்பான், பார்ப்போம். 2க்கு உடையவன் லக்னத்தில் இருந்தால், லக்கணத்தில் இருந்தால் 2க்கு உடையவன் அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் முழுமையான கல்வியை அவன் கற்க இயலாது. அவன் ஆசைப்பட்டது ஒன்றாக இருக்கலாம், தகுதி உள்ளவனாகவும் இருக்கலாம். ஆனால் அவன் எதை விரும்புகின்றானோ அந்த படிப்பை படிக்க மாட்டான், அல்லது படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காது, பயன் குறைவு. சரி, 2க்கு உடையவன் 2லேயே இருந்தால் கற்பான், கல்வி கற்பான், நல்லபடியாக கற்பான், கற்றதற்கு தக்க வேலை கிடைக்கும். அவன் படித்ததால் அவனுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. ஆக 2ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பு தான், இதில் மாற்றமே இல்லை. அதேபோல் செல்வத்திலும் பெறுகின்ற பணத்திலும் திருப்திகரம் இருக்கும், கூடுதலாக கல்வியில் இருக்கும். 2க்கு உடையவன் 3ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். நல்லபடியாக கல்வி கற்பான். இது ஒரு புறம். இன்னொரு புறம், கற்ற கல்வியினால் பெறப்போகின்ற பயன் அமோகமாக இருக்கும். ஒரு சிலர் பட்ட படிப்பு பெற்றிருப்பார்கள், அவர்களுக்கு குமாஸ்தா வேலை கிடைத்திருக்கும், குறைவான சம்பளம், அதில் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். 2க்கு உடையவன் 3ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? கல்வி கற்பான், நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையில் ஓஹோ என்று இருப்பான். ஆனால் ஒரு சிறு விஷயம், இவையெல்லாம் சற்று தாமதமாக நடக்கும், கொஞ்சம் இழுபறியாகும், ஆனால் உயர்ந்த நிலையை அடைவார்கள். சரி, 2க்கு உடையவன் 4ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? சற்று தாமதமாக கற்பான், ஆனால் மிக உயர்ந்த பெயரை எடுப்பான். ஏதேனும் ஒரு கல்வி விஷயத்தில் இவர் புலமை பெற்றவர் என்ற பாராட்டு இவர்களுக்கு கிடைக்கும். கல்வியால் இவர்கள் வளர்வார்கள், இவர்களால் கல்வியும் வளரும். அத்தகைய உயர்வு படைத்தவர்கள் இவர்கள். அன்பர்களே,
2 கூடையவன் லக்னம் முதல் 12 பாவங்களில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். 1 முதல் 4 ஸ்தானங்களை பார்த்தோம். மற்ற ஸ்தானங்களை நாளை முதல் பார்ப்போம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புதுமையாக செய்கிறோம், நற்பலன் விளையும் என்றெல்லாம் நம்பி சற்றே நீங்கள் ஏமாந்து போகும் நாளாக காட்டுகிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நல்ல பெயரை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த நல்லது வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும், புத்தியாகட்டும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் உங்களது புத்திசாலித்தனத்தை நீங்கள் காட்ட இருக்கின்றீர்கள். ஏற்படும் பலன் வெற்றி. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி போராடி வெற்றி. கடக ராசி அன்பர்களே, நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவசரப்பட்டு செய்யக்கூடாததை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். கூடுதல் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய நன்னடத்தையால் தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதோடு ஒரு பெரியவரின் ஆதரவையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள். இந்த நாள் 2 பெரும் ஆதரவுகள் கிட்டும். கன்னிராசி அன்பர்களே, எப்படி முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற நுணுக்கத்தை, ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, சொல்ல வேண்டிய நியாயத்தை சொல்ல வேண்டிய நபர்களிடம் சொல்ல வேண்டிய முறையில் நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நீங்கள் எதை தொட்டாலும் நஷ்டம். மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் லாபம். தனுசு ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்றும் இருக்கும். ஏற்கனவே எதையுமே திட்டமிட்டு காரியமாற்றும் நீங்கள் இன்றைய தினம் கச்சிதமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றி நற்புகழை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நினைத்தது போல் நினைத்ததை பெறுவீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஒரு போராட்டம் உண்டு. உங்கள் லட்சியம் ஈடேற அந்த போராட்டம் உங்களால் நடத்தப்பட்டு வெற்றி கிடைக்கும்.
கும்பராசி அன்பர்களே, சிறப்பான செயலை செய்தமைக்காக பாராட்டப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது செயலில் புத்திசாலித்தனம் தெரிகிறது. அது என்றென்றும் நல்லபடியாக இருப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அலாதியானது என்றும் தெரிகிறது. மொத்தத்தில் இந்த நாள் பாராட்டுக்குரிய உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சிய உணர்வோடு உங்களது முழு திறமையையும் காட்டி அதை வெற்றி பெறச் செய்வதால் நன்மதிப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.